சேர்த்து பாடுவோம். ஜீவனுமே சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம், பணிகின்றோம். ஜீவனுமே சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம், பணிகின்றோம். சீக்கிரம் வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவே இன்று ஆராதிக்கின்றோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லாம எங்களை ஆயத்தமாக்குங்க ஆண்டவரே. சீக்கிரம் வருவே இன்று உம்மை எதிர்நோக்கி காத்துக்கொண்டு இருக்கிறோம். உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை சர்வத்தையும் படைத்து ஆராதிக்கிறோம். ஜீவனுமே சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம், பணிகின்றோம். ஜீவனுமே சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம். பரிசுத்தர் போற்றும் தேவனவர், பரிசுத்தர் போற்றும் தேவன் நீரே, ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம். பரிசுத்தர் போற்றும் தேவன் நீரே, ஆராதிக்கின்றோம். நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் ஜீவனும் சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம், பணிகின்றோம். ஜீவனும் சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம். தேவபிதாவை ஆராதிக்கிறோம். தேவபிதாவின் அன்பினை நாம் ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம். தேவபிதாவின் அன்பினை நாம் ஆராதிக்கின்றோம். கடைசியாக ஒரு முறையாக ஜீவனும் ஜீவனுமே சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம், பணிகின்றோம். ஜீவனுமே சர்வமும் படைத்து ஆராதிக்கின்றோம், பணிகின்றோம். ஹல்லேலூயா. ஜீவனை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இந்த மாதத்தில் ஆண்டவரே? எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஊழியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் நீர் எங்களை நடத்துவீராக அப்பா. நன்றியோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுங்க. எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்குங்க.
எல்லா ஆண்டவரே கரடு முரணான காரியத்துல எது இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்பாக நடந்து வரும் பொழுது அவைகள் எல்லாம் சீராக்கப்படும் ஆண்டவரே. அதுல கடந்து வரவும் நீங்க பலன் தருவீர் அப்பா. ஆண்டவரே உங்க கரத்துல எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் அப்படி இந்த மாதத்தை ஆண்டு சமூகத்தை ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நாங்க துதிக்கிறோம். எதுவுமே எங்களால் உண்டானதல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான பலத்தினால் எதுவும் உண்டாகல, எல்லாம் உம்மிடத்துல இருந்து வந்தது அப்பா. ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரு அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசு ராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசு ராஜனை. எனக்காய் நீங்க எனக்கு செய்த நன்மைகளுக்காக எங்கள் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மைகள் நன்மைகள் அளிப்பவரே உமக்கே என்றுமே துதி. நிறைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கே என்றுமே துதி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசு ராஜனை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகளை நினைத்து பார்த்தேன்னா அவைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்க துதிக்கிறோம் அப்பா. சத்தியதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்தியதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன்
சொல்லுங்க. ஆண்டவரே, இன்று மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜீவனுள்ள நாளளவும் என்னை காக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. உமக்கே நாங்க துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோம், நன்றியோடு நான் துதி பாடுவேன் இன்று நேசுராஜனே. எனக்காய் நீங்க செய்த நன்மைகள் இந்த கால வேளையில நாங்க அவைகளை நினைத்து நினைத்து உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டவர்களாக ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. மீண்டும் ஒரு விசையாக நன்றியோடு நான் துதி பாடுவேன் இன்று நேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்டு நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கரங்களை தட்டி அந்த ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எழுந்து நிற்போம். வேதத்தை கரங்களை எடுத்துக்கொண்டு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். சேர்த்து வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னொரு முறை கரங்களை அது மேலே வைத்து கத்திருந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் உலகளாவிய திருச்சபையிலும் தம்முடைய ராஜ்யத்தின் திட்டத்திலும் நிறைவேற்றும்படியாய் கரங்களை வைத்து நாம் சேர்ந்து சொல்லுவோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரே கொடுத்த வாக்குக்காக அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்க எங்கள் இருதயங்களை திறந்தள்ளும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? இந்த புதிய மாதத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, தேவனோடு உள்ள உங்கள் உறவுக்காக நீங்களே ஜெபம் பண்ணுங்க. பார்க்க கனெக்ட் ஆகுங்க. நம்முடைய ஆவி எப்போதும் தேவனுடைய ஆவியோடு கூட இணையும் போது தெய்வ சமூகம் நம்ம மத்தியில் எப்போதும் இருக்கும், தெய்வ பிரசன்னம் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஆண்டவரோடு கூட இணைய முடியுதான்னு பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த மூன்றிலும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஹல்லேலூயா ஒரு 3 minutes நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் காத்திருக்கவும்
பலவீனங்கள் இருக்குமானா பலவீனங்களை மேற்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அக்டோபர் மாதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நீங்கள் செய்கிற ஊழியங்களுக்காக, அவருக்கென்று செய்கிற பணிவிடை ஊழியங்களுக்காக அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு 2 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலே இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். யாராவது 2 பேருக்காக ஒரு பரிந்து பேசி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் அந்த 2 பேருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப மாறும் உங்களுக்கு உண்டாகுவதற்காக 1914ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் இல்லை, அதே போல் ஒரு கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஒரு ஐஸ் தண்ணியில் வாலிப பிள்ளைகள், மிடில் ஏஜ் வயதானவர்கள் எல்லாரும் விழுந்துட்டாங்க. கொஞ்சம் லைஃப் ஜாக்கெட்டு தான் இருந்தது. அது அநேகருடைய வாலிபர்கள் கையில் அந்த லைஃப் ஜாக்கெட் இருந்தது, சில வயதானவர்கள்கிட்ட இல்லை. திடீர்னு என்று ஒரு வாலிப பிள்ளை தனக்கிட்ட இருந்த லைஃப் ஜாக்கெட்டை ஒரு வயதானவர்கிட்ட தூக்கி போட்டு, அங்கிள் இதாங்க, இதை வைத்து கொண்டு நீங்கள் எப்படியாவது நீங்கள் நீந்தி கரை சேர்ந்து போயிடுங்க. ஐயோ அம்மா, நீ வாழ வேண்டிய வயசு, நீ ஏன் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்கும்போது, ஐ நோ ஜீசஸ், எனக்கு இயேசுவை தெரியும், எனக்கு ரட்சகரை தெரியும், நான் இன்னைக்கு மரித்தனா நான் பரலோகத்துக்கு போவேன் அங்கிள், ஆனால் உங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லையே, அதனால் இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுங்க, நீங்கள் இன்னும் நீங்கள் இயேசுவை அறியணும்னு சொல்லி அவரை தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சரித்திரத்தில் உண்மையாக நடந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிட்டா. அது அந்த மனுஷனை பாதித்தது. அந்த மனுஷன் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினான். இதை பார்த்து கொண்டு இருந்த மற்ற வாலிபர்களும் உடனே எல்லா லைஃப் ஜாக்கெட்டும் கலட்டி அங்கே ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் தூக்கி போட்டு, எங்களுக்கு இயேசுவை தெரியும், நாங்கள் மரித்தா நித்திய ஜீவனுக்கு போயிடுவோம், நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துக்குன்னு சொன்னாங்க. உங்களை சுற்றி இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு ஜெபந்தான் உங்களை செய்ய சொல்கிறேன். நீங்கள் போய் உங்கள் உயிரை கொடுக்க இல்லை. இந்த காலை வேலையில் ஒரு 2 பேருக்காக, ரட்சிக்கப்படாத உறவுகளுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கருத்தா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் என்னிடத்துல காண்பித்த அன்பை நாங்கள் அவரிடத்துல காண்பிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர்களே, அதுக்காக நன்றி. அவர்களுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்த காத்தின் கிரியைகளை ஆண்டவரே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவீராக. எங்கள் உறவுகளை ரட்சிங்க,
எங்கள் நண்பர்களை ரட்சிங்க. மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. சேர்ந்து பாடுவோம். மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் உட்காரலாம். அப்படி காலமெல்லாம் என் இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என் இதயத்திலே மலர்ந்திடுவே படர்ந்திடுவேன். சொல்லுங்க. நறுமணமா நம்முடைய வாழ்க்கை பரவிடு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. ஒன் மோர் டைம். மலர்ந்திடுவே. திருச்சபைகள் எல்லாம் நறுமணமாய். ஆமென் தகப்பனே. நீர் அப்படியா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 1:28 தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷர்களை படைத்த பின்பு முழு மனுக்குலத்துக்கும் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். இதில் ஒரு 5 காரியங்களை நாம் பிரிக்கலாம். ஆசீர்வதித்தார் என்கிற வார்த்தை இந்த வசனத்தில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். தமிழில் மாத்திரம் நாம் போடுங்க. வேறு 5 பிரிவாய் அதை பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? அந்த வசனத்தை எடுத்து பார்த்து சொல்லுங்கள். 1:28 பார்த்து இந்த வசனத்தை 5 பிரிவாய் ஒன்றா சொல்லுங்கள். பழுகி பெருகி இல்லை 1 அப்படி ஃபஸ்ட்டு இல்லை அப்படி இல்லை. முக்கியமான கான்செப்டை 5 பிரிங்க. அதில் இருக்கிற முக்கியமான கான்செப்டை 5 பிரிங்க. முதல் காரியம் பழுகி பெருகின்னு சொல்லி நம்ம தமிழில் அப்படி இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் அது 2 வார்த்தை.
பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பலுகி பெருகின்றது தமிழில் நமக்கு ஒரே வார்த்தையாக இருக்குது, ஆனால் அது 2 காரியம். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, கனி கொடுத்து பெருகிடுவார். நீங்கள் ஆங்கிலத்தில் கூட நீங்கள் போட்டால் தெரியும். ஸோ முதல் காரியம் என்னது? பழுகுவது. சரிங்களா? ஸோ அங்கே பாருங்க, பி அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு காரியம் என்னது? பி ஃப்ரூட்ஃபுல். சரிங்களா? அடுத்த காரியம் மல்டிப்ளை, பெருகி. சரிங்களா? தமிழில் போடுங்கப்பா. மூன்றாவது காரியம் பூமியை நிரப்பி. சூப்பர். அடுத்து நான்காவது காரியம் கீழ்ப்படுத்தி. இப்போ கடைசி மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆண்டு கொள்ளுங்கள். வெரி குட் சிஸ்டர். சொல்லாமா எல்லாரும்? தூக்கம் தெளிஞ்சிடும் இப்போ இல்லைங்களா? இல்லையா? சொல்லாமா? இன்னும் சத்தமாக சொல்லாமா? சொல்லாதவங்களா சொல்லாமா? சேர்ந்து சொல்லலாமா? அப்பா 5வது முறை சக்ஸஸ். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். அங்கே சொல்லுவார் அவர், ஒரு நல்ல தலைவர்னா அவங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லணுமா? ஒரு வாட்டி தான். சரிங்களா? அந்த கைத்தட்டை வைக்கிறதுக்கு அப்படி பண்ணுவார். சரிங்களா? சொல்லிட்டு அதால் இப்போ திருப்பி சொல்லாமல் அல்லேலூயா. அப்படி சூப்பர். இப்போ என்னவா மாறிட்டீங்க? நல்ல தலைவராக மாட்டாங்க. ஸோ முதல் காரியம் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஒரு 4 மாதமாய் கர்த்தர் திருச்சபைக்கும் அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தொடர்ச்சியாய் பேசி கொண்டிருக்கிறார். அது என்னன்னு சொல்ல முடியுங்களா? நம்முடைய வாக்குத்தத்த செய்தியிலே ஜூன் மாதத்துலேருந்து நினைக்கிறேன் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன் ஜூன் மாதத்துலேருந்து. கைரோஸ். கைரோஸ் என்றால் தேவன் குறித்த நேரம். சரிங்களா? சொல்லுங்கள், என்னது கைரோஸ் என்றால்? தேவன் குறித்த அனுதின நேரங்கள். கிரேக்க பதத்தில் 2 டைமுக்கு 2 பதம் இருக்குது. ஒன்று குரோனோலாஜிக்கல் ஆர்டர், நாட்கள், மாதங்கள், வருஷங்கள், அது போய்கொண்டே இருக்குது. ஆனால் பரலோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு திருச்சபையோட வாழ்க்கையில், ஒரு சமுதாயத்தில், ஒரு தேசத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு என்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் தான் என்னது? கைரோஸ் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு பெருக செய்வார். சின்னவன் 1000 பலத்த ஜாதியுமாவான். அடுத்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன பார்த்தோம்? ஆமாம், புதிய வனாந்திரம் என்ன மாறப்போகுது? வயல்வெளியாய் மாறப்போகுது. போன மாதத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அதோட தொடர்ச்சியாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீ ஆண்டு கொள்வாய். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய குறித்த நேரம் யாருடைய வாழ்க்கையெல்லாம் வருகிறதோ அவர்கள் 1000ஆய் பெருகியும், அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்யவும், அவருடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணவும் அவன் என்ன செய்வான்? கர்த்தருடைய இதை ஏற்ற காலத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தீவிரமாய் நடப்பிக்கவும். கடைசியாக முழு மனுக்குலத்தின் நோக்கம். இந்த வசனம் என்பது தேவ ராஜ்யத்தின் நோக்கம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். இந்த வசனம் தான் இந்த பைபிளோட பிளான் ஆஃப் காட் சொல்லலாம். தேவ ராஜ்யத்தின் நோக்கம், உங்களை குறித்த ஒரு நோக்கம், என்னை குறித்த ஒரு நோக்கம், மனுக்குலத்தின் நோக்கம் என்ன? இந்த பூமியை நிரப்பி அவரோடு கூட சேர்ந்து நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ராஜாதி ராஜா ஆளுகை செய்வார், அதோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்ய வேண்டும். ஸோ வெறும் இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து இதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இது மனுக்குலம் விழுவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குத்தத்தமா அல்லது விழுந்த பின்பு வந்த வாக்குத்தத்தமா? ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறது. மனுக்குலம் விழுந்த பின்பு வந்த வாக்குத்தத்தமா இல்லை விழுவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குத்தத்தமா? விழுவதற்கு முன்பாக. விழுவதற்கு மனிதன் விழவில்லை என்றால் இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது எப்படி நிறைவேறிக்கும்?
விழுந்ததுனால எது மாத்திரம் நிறைவேறிக்குது? அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். இப்போ மனிதன் விழல. 2வது அதிகாரத்தில், இந்த 3வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. பாவம் செய்யாமல் இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் இப்போது பூமியிலே எப்படி நிறைவேறி இருக்கும்? மரணமே இல்லாமல் ஜனங்க பெருகியிருப்பாங்க, அதனால் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற? கண்டிப்பாக இல்லை, இன்னும் மோசமாக இருந்திருக்காது. என்ன ஆயிருக்கும்? சரி, இப்போ நீங்கள் இப்போ 2வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா முதல் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ 2வது கேள்வியில், இப்போ மனிதன் விழுந்துட்டான், இந்த வாக்கு தத்தத்தில் 5 காரியத்தில் எது நிறைவேறி இருக்குது? இல்லை, 5 காரியம் முதல்ல சொல்லிடுவோம். என்னது? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த 5ல் இப்போது எது தான் நிறைவேறி இருக்குது? ஒரு ஊழியக்காரர் தமாசா சொன்னார், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் கீழ்ப்படிந்த ஒரே வார்த்தை எதுதானா? என்னது? பெருகி நிரப்பி. இதுங்களா எதை மட்டும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க? ஆமாம், அதில் சைனாவும் இந்தியாவும் முதன்மையாக இருக்குது. இதுங்களா நிரப்பி எதை ஃபில் பண்ணிட்டாங்க? பூமியை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழில் சொல்லும்போது நம்ம பழுகி பெருகி சேர்ந்து சொல்லுவோம், ஆனால் ஆங்கிலத்தில் ஒன்று காமிச்சேன். இதுங்களா எது மிஸ்ஸிங்? இப்போ பி. யார் கனி கொடுக்க முடியும்? மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். நம்முடைய தரிசனத்திலையும் அது இருக்குது. பிதா நாம மகிமைப்படும்படியாக நீங்கள் என்ன செய்வீங்க? கனி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வார்த்தை கனி கொடுப்பாதனால எந்த 2 இப்போ நம்ம இன்னும் அச்சீவ் பண்ண முடியல? கீழ்ப்படுத்தி அவைகளை என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்க. எதை ஆழ்ந்து கொள்ள சொல்கிறாரு? இந்த அண்ட சராசரங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்ய அவர் சொல்லுகிறார். சமுத்திரத்தின் மச்சங்களையும், அத்தனது ஆகாயத்து பறவைகளையும், பூமியில் நடமாடுகிற சகல ஜீவதண்டைகளும். அப்போனா நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அவைகளை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டு கொள்ள முடியாது. என்டையர் கிரியேஷனையும் அவர் ஆண்டு கொள்ளும். இயேசுக்கு வந்த 3 சோதனையில் இந்த ஆளுகை யாருக்கிட்ட போயிருக்குது? வித்தியாசம் இருக்குது. இந்த மண்ணு எந்த அந்த தேவனுடைய ஆவிக்கு தன்னை கீழ்ப்படுத்தி தன்னை சம்மிஷவா அர்ப்பணிக்குதோ, அப்போ அந்த ஜீவ ஆத்துமா அவனுக்குள்ள நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இப்போ மண்ணு, அப்போ இந்த மண்ணான மெட்டீரியல் முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோலில் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கும்போது நான் ஜீவன் உள்ள ஆத்மாவாக இருப்பேன். அல்லேலூயா. மரணம் என்று சொல்லும்போது அந்த ஆவி சரீரத்தை விட்டு பிரிவது ஃபிசிக்கல் டெத், சரீர மரணம். ஆதியாகமம் 2 புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். பிசாசு என்ன சொல்றான்? சாகவே சாக மாட்டேன். சூப்பரா இல்லை? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாகவே சாவீர்கள். இல்லைங்களா? பிசாசு என்ன சொல்றான்? சாகவே சாக மாட்டீர்கள். எது நடந்துச்சு? இது வாசிக்கும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது புசிக்கும் நாளிலே சாகவே சாக மாட்டீர்கள் அப்படின்னு பிசாசு சொன்னது நடந்துச்சா,
இல்லை ஆண்டவர் சொன்னது நடந்துச்சா? ஆண்டவர் சொன்னது நடந்துச்சுங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் சொன்னது நடந்துச்சு? அந்த புசித்தோடே செத்துட்டாங்களா? ரெண்டுமே நடந்ததா? என்ன அன்னைக்கு நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் நான் சொல்லும்போது என்ன நடக்குது? புசிக்கும் நாளிலே இருக்குங்களா அவர்கள் என்ன மரணத்தை சந்தித்தார்கள் என்றால் ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தார்கள். பின்பு எந்த மரணமும் வந்துருச்சு? சரீர மரணமும் வந்துச்சு. ஒரு மனிதன் தேவனை விட்டு பிரிந்திருப்பது தான் மரணம். அல்லேலூயா. இன்னைக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மரணத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்களும் நானும் பார்த்தாதான் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு தாகம் வரும். ஏன்னா நீங்களும் நானும் காட் மெட்டீரியல், மண்ணான மெட்டீரியல் கிடையாது. நம்ம யாரோட தொடர்பு கொண்டிருக்கிறோம்? தேவ ஆவியானவரோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இதை தான் பவுல் அத்தேனே பட்டணத்தில் அவங்க சொல்கிறாரு, அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் வாழ்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை இந்த மண்ணுக்குரியவன் அல்ல, கர்த்தருடைய பிள்ளை விண்ணுக்குரியவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் 27வது வசனத்தில் கர்த்தராகிய நாம் கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க நம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும், ஏனெனில் எல்லாம் சேர்ந்து வாசிங்க அந்த அடுத்த வசனத்தை, அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் பதிலாக நம்ம கிறிஸ்துவுக்குள் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் அசைகிறோம், கிறிஸ்துவுக்குள். ஆமாம், இயேசுவுக்குள் அல்ல. இயேசுன்ற வார்த்தை உச்சரித்து இந்த கால வேலை சொல்லுங்க. இந்த மாதம் நமக்கு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். இயேசுவுக்குள் பிழைக்கிறோம், இயேசுவுக்குள் அசைகிறோம், இயேசுவுக்குள் இருக்கிறோம். அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ we are God material. நமக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு நீ இருந்து கொண்டே இருக்கணும். பவுல் அதான் சொல்ல, நீங்கள் தேவனுடைய ஆவியா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்குது என்று அறியாது இருக்கிறீர்கள். அப்போ சுத்தி இருக்கிற இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு என்னை இழுக்குது, நான் இதற்காக வாழ்கிறேன், இந்த உலகத்துக்காக வாழ்கிறேன், பொருள் சம்பாதிக்க வாழ்கிறேன், என்ன செய்கிறேன்? சுற்றி இருக்கிற காரியத்துக்காக வாழ்கிறேன்னா நான் மண்ணானவன். ஆனால் பவுல் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் யாரு? நான் வாழ்கிறதே இயேசுவுக்காக தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமாம். நம்ம லைஃபோட நோக்கமே எல்லாம் இயேசுவே. அப்போ இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது இந்த அவருக்காக வாழும் இப்போ மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவரோடு கூட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். அப்போது விழுந்து போன ஆதாம் அவன் வெறும் பெருகி பூமியை என்ன செய்துட்டார்? நிரப்பிட்டான். இப்போ அவன் மூலமாய் பெற்ற சந்ததி ஒரு பாவ சந்ததி. அப்போ இந்த வசனத்தை கொடுக்கும் போதே கர்த்தர் கொடுத்த நோக்கம் என்ன? ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இது அழகாக பார்க்கலாம். கர்த்தர் இந்த மனுக்குலத்தையும் உங்களை என்னையும் படைத்த நோக்கத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், மன்னிக்கவும் 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். பொது மொழிபெயர்ப்பில் திருவிவிலியம் மற்ற தமிழ் டிரான்ஸ்ல அது நீங்கள் ஒருவன்னா அப்படின்னு அது 2 பேரையும் சேர்ந்து படைத்தார், அவர்களை உருவாக்கினா சொல்லி பொது மொழிபெயர்ப்பில் இன்னும் தெளிவாக இருக்கும். அதுங்களா போடுங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆ ஆ
தேவ பக்தியுள்ள, சொல்லுங்க எனது தேவ பக்தியுள்ள சந்ததி. அதான் கேட்டேன், விழுகைக்கு முன்னாடி மனிதன் விழுவாமல் இருந்திருந்தா இந்த பூமி முழுவதும் எந்த சந்ததியாக இருப்பார்கள்? தேவ பக்தியுள்ள சந்ததியாக இருப்பார்கள். சரி, இப்போ உங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கேள்வி, இப்போ தேவ பக்தியுள்ள சந்ததி இருக்குதா? பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நம்ம தாங்க தேவ பக்தியுள்ள சந்ததி. அல்லேலூயா, ஆமீன் சொல்லாமா? நீங்களும் நானும் என்ன சந்ததி? தேவ பக்தியுள்ள சந்ததி. எப்போ? இயேசு கிறிஸ்து வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் வந்தாலும் இருக்குங்களா, இன்னும் எந்த பார்ட் நம்ம நிறைவேற்றல இருக்குங்களா, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அது 1000 வருஷம் அரசாட்சியில் அதான் நிறைவேறும் சொல்லி நம்ம இருக்கக்கூடாது இருக்குங்களா. அவரோடு கூட நடந்து அவரோடு கனி கொடுக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளி செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பெர்க்மான் ஐயா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேச பறித்து விட்டான். நம்ம லூக்கா 4 அப்படியே விட்டுட்டோம். அவன் என்ன சொல்றான்? இந்த ராஜ்யம் எல்லாம் யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குது? எனக்கு ஒப்புவிக்கப்பட. அந்த வசனம் போடுங்கப்பா. அதை நான் இஷ்டமானவனுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் இருக்குங்களா, அவனுடைய எல்லா காரியத்தை என்ன செய்தார்? உரிந்து கொண்டு வெற்றியை கொடுத்து அந்த அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி புத்திரராகும்படி ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? அப்போ நான் எதுக்காக பிறந்தவன்? அவரோடு ஆளுகை செய்ய பிறந்தவன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாக்க. நான் எதுக்காக பிறந்தவன்? ஆளுகை செய்ய, இந்த பூமியை ஆளுகை செய்ய பிறந்தவன். ஆனா ஏன் இப்போ திருச்சபை அதை நிறைவேற்றல? கர்த்தர் திருச்சபையும் உங்களை என்னையும் கர்த்தர், நீங்கள் பூமிக்கு உலகத்துக்கு நம்ம சொல்லுகிற காரியம் இல்லை, நான் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த உலகமே எதில் இருக்குது? இருளில் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களையும் திருச்சபையும் எப்படி வைத்திருக்கிறார்? அப்போ யார் வெளிச்சம் கொடுக்க தவறுகிறோம்? உப்பானது சாரம் என்று. அப்போ திருச்சபையாகிய கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் நாம் உப்பாக வெளிச்சமாக மாறும்போது கர்த்தர் அவருடைய டொமினியன், அவருடைய ஆளுகையை உங்களை கொண்டு என்னை கொண்டு மறுபடியும் கொண்டு வர விரும்புகிறார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம். அப்போது அதுக்கு முதல் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், பி ஃப்ரூட்ஃபுல். ஸோ இந்த பி ஃப்ரூட்ஃபுல், பழுகி கனி கொடுக்கிற விஷயத்தில் நாம் தவறும்போது கீழ்ப்படுத்த முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அப்போ கனி கொடுப்பதுக்கு யோவான் 15 ஆண்டவர் சொல்வது என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கொடி. கொடியானது எதோடு நிலைத்திருக்கணும்? செடியோடு நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் கனிகளை கொடுத்தால் இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லாமா? அது நம்ம என்னவா மாறும்? வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, உப்பாக. நான் எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் என்னை ருசிகரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். உப்பு குறித்து ஒரு 3 காரியம் சொல்லுங்க. உப்பு என்ன கொடுக்கும்? சுவை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோமோ மற்றவர்களுக்கு ருசி உள்ளவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? ஆமாம். அடுத்தது கெட்டு போகாமல், அப்போது என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஒரு உப்பாய் நான் வேலை செய்கிற இடத்துல, என் சொந்தக்காரங்க மத்தியில், என் தெருவில், திருச்சபையில் நான் மற்றவர்கள் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்னை ஒரு உப்பாக வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம்? வாசனை வீசுகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம். அது என்ன? மரண வாசனைக்குள்ளே நான் என்ன வாசனை வீசணும்? ஜீவ வாசனையை நான் வீசணும். அப்போ உப்பாகிய நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்?
ஆமாம், இந்த பிரதர் வந்தாருப்பா, இந்த சிஸ்டர் வந்தாங்கப்பா, இவங்க பேசினாலே எனக்கு ஆறுதலாக இருக்குது, இவங்களோட பழகுனா எனக்கு நல்லா இருக்குது, இவங்களோட பேசுனா தெய்வ தூதரோடு பேசுகிறது போல் இருக்குது, ஆண்டவரை போல மாறணும்னு ஆசை வருது அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை கர்த்தர் ருசியுள்ளவதாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ ஒருவரும் கெட்டு போகாம். தெய்வன் தம்முடைய ஒரு குமாரனை விசுவாசிக்கிறவன், முக்கியமான சொல்லுங்க, தெய்வன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்போ கெட்டு போகாமல் இருக்க கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமாம், இதை சொல்லும் போது ஞாபகம் வருது. டிசம்பர் மாதத்தில் இங்கே ஒரு ஃப்ளாட்டில் ஒரு குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டான். அந்த சகோதரன் அதுக்கு முன்பாக 2-3 வாட்டி வந்துட்டு போனார். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் அவர் இறப்பதுக்கு முன்பாக இங்கே ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்தது. 24ஆம் தேதி 27ஆம் தேதி அவங்க குடும்பம் இறந்துறாங்க. அந்த விஷயம் என்னை பாதிச்சது. அந்த 24ஆம் தேதிக்கு மீட்டிங் நான் போய் பர்சனலாக இன்வைட் பண்ணியிருந்தான். ஆண்டவரே, அந்த ஆத்மா என்ன செய்திருக்காது? கெட்டு போயிருக்காது. இப்படி நம்மை சுற்றி எத்தனையோ ஆத்துமாக்கள் கெட்டு போவதற்கு, ஆண்டவரே நான் கெட்டு போகாமல் இருப்பதுக்கு என்னை உப்பாய் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சில பேர் அதை செய்கிறாங்க. போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் பார்த்தேன், அவர் பேர் மறந்துடுச்சு. ஜோசியம், பில்லி சூனியம், இது சாஸ்திரம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர். அவர் வயதானவர். அவர் சொல்கிறார் 2 காரியம் ஜெபம் பண்ணுவாராம் ஒரு நாளைக்கு. யாரா 2 பேருக்கு ஒரு நாளைக்கு நான் இயேசுவின் அன்பை சொல்லுவேன். ஒன்று என்ன அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போங்க, இல்லை அவங்கள என்ன செய்யுங்க என்கிட்ட கூட்டுவோம். டெய்லி அவருடைய ஜெபம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 பேர்கிட்டையாவது என்ன செய்வேன்? இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். அப்படி நம்ம சொல்லும்போது ஒருவேளை அவங்களுடைய ஜீவன் மரணத்திலேருந்து என்ன செய்யப்படலாம்? காப்பாற்றப்படலாம். வெரி குட். ஸோ நான் சுவையாக இருப்பேன், மற்றவர்களுக்கு என்ன செய்வேன்? கெட்டு போகாமல் இருப்பேன். வேறு என்ன சொல்லலாம்? உப்பு கரைஞ்சி போயிடுமா? இல்லை நன்மைகள், எக்ஸ்பைரி டேட், வேறு என்ன சொல்லலாம்? பெண்கள் தான் சொல்லணும். உப்பு, சொல்லுங்க. வெண்மையானது சொல்லுங்களா? விஷத்தை எடுக்கும். உப்பு என்னது? மெடிசனாக க்யூர் பண்ண. வெரி குட். சரிங்களா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ன பண்ணலாம்? க்யூரிங். சரிங்களா, அதை போட்டால் என்ன செய்யும்? விஷத்தை எடுக்கும், இல்லை காயத்தை என்ன செய்யும்? ஆற்றும். அப்போ மற்றவருடைய காயத்தை ஆற்றுகிற ஒரு உப்பாய் கர்த்தர் என்னை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அது எப்போது நான் கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த காரியம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமாய். ஆமாம், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. உலகத்துக்கு என்னது? வெளிச்சம். இந்த வெளிச்சம் போகிற இடங்கள்லாம் எது அகழ்ந்து போகும்? இருள் அகன்று போகும். ஆக்சுவலாக 2 வே ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இருள் போக்குறதுக்கு ஒரு ஸ்விட்ச் இல்லை. சரிங்களா, எது ஆன் பண்ணால் போதும். ஆமாம், வெளிச்சம் ஆன் பண்ணால் எது ஆட்டோமேட்டிக்காக போயிடும்? இருள் போயிடும். அப்போ நான் போகிற இடத்துல கர்த்தர் எல்லா இருளுகளையும் அகற்றி ஆண்டவரே இயேசுவை ஒளியின் இடத்துல, இயேசுவாகிய ஒளியின் இடத்துல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனால் உலகம் எப்படி இருக்குது? அவர்கள் இருளை விரும்புகிறபடியால் ஒளியை என்ன செய்வாங்க? பகைப்பாங்க. இவெல்லாம் யோசிக்கல. நான் வெளிச்சமாக தான் இருக்க பார்க்குறேன், ஆனால் அவங்க அந்த வெளிச்சத்தை என்ன செய்கிறாங்க? பகைக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் கில்ட் ஆகிருப்பீங்க. இல்லை, நான் எத்தனை முறை அவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறேன், இயேசுவின் அன்பை காமிக்கிறேன், அவங்க பகைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வாய்ப்புகள் அனைவருக்கும் கொடுக்குறாரு. இல்லை, சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஐயோ அது என் மேல் மிகுந்த கடமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி அவருக்குள்ளே வரும்போது தான் அவங்க வச்சுப்பாங்க. அதை வேண்டாம் தள்ளி விடுறவங்களுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நினைத்து யோசிச்சு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஆத்மா என்ன செய்து கொண்டு இருக்கும்? மறித்து.
எத்தனை பேர் நான் சொல்ல வருது புரியுது? அநேக ஊழியர்கள் ஏன் நின்று சோறு போகிறாங்கன்னா, அந்த ஒரு ஆத்மாவை நான் எப்படியாவது என்ன செய்யணும் இல்லை. அவரை பின்பற்ற வருகிறவங்க அவங்க எதை விரும்பலை? ஒளியை விரும்பலை. யோவான் 3:18 நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம். அதை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை திருச்சபையை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறவர்களாக, ஆண்டு கொள்ளுகிறவர்களாக, கீழ்ப்படுத்துகிறவர்களாக மாற்றுவாராக. கூடுமான இந்த வசனத்தையும் மனப்பாடம் படிக்க 3:16 எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஒரு முறை 3:16 ஃபஸ்ட்டு வாசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய். ஆமாம், 18 பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை. இல்லை, ஒரு விஷயம் நல்லா பாருங்க, முக்கியமான வசனம் ஏதாவது தோணுதா? அதில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுருச்சு. we have to take serious. அதில் இங்கிலீஷில் அழகாக இருக்குது பாருங்கள். இஸ் கண்டெம்ட் ஆல்ரெடி இருக்குதா? என்ன இருக்குது பாருங்கள். அப்போ அவங்கள எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே. ஆனால் அவர்கள் விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு இனி என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சுட்டார். நீ விசுவாசிக்கலைன்னா அவங்க என்ன? அப்போ அதுதான் சொன்னேன், அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள். அவர்கள் மரணத்தோடு என்ன செய்திருக்கிறாங்க? சுற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களை மாற்றத்தக்க ஒரு கிருபையும் ஒரு வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காட்ஸ் மெட்டீரியலா வேர்ல்டு மெட்டீரியலா? நீங்கள் மண்ணுக்குரியவர்களா விண்ணுக்குரியவர்களா? நல்லா சத்தமாக பக்கத்தில் கரம் பிடிச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஆமாம், மண்ணுக்குரியவர்கள் அல்ல. ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், மண்ணுக்குரியவர்களாக இருந்தால் கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், பிபி இருக்கும், எல்லாம் இருக்கும். சரிங்களா? விண்ணுக்குரியவர் இருந்தால் சரிங்களா, அத்திமரம் ஆமல் போனால் திராட்சை செடி பலனற்று போகலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் பலவீனங்களில் அவர் பலன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு உற்சாகமாக வரமாட்டுது. ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, உங்கள் கவலை உங்களை ஆழ்த்துது, நீங்கள் சோர்ந்து போகிறீங்கன்னா எந்த மெட்டீரியல் இழுக்குது? மண் இழுக்குது. சரிங்களா? நான் அவருக்குள் பிழைக்கிறேன், அவருக்குள்ள அசைகிறேன், நான் அவருக்குள்ள வாழ்றேன்னு சொல்லும்போது இந்த உலகத்தை விட்டு நான் பூமிக்குரியவன் இல்லை, பூமியில வாழ்ந்தாலும் நான் மேலானவைகளை நாடுகிறவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக மரிப்பது எளிதா? கிறிஸ்துவுக்காக வாழ்வது எளிதா? ரத்த சாட்சி ரொம்ப முக்கியம்தான். சொல்லுங்க. இப்போ நான் இயேசுக்காக மரிப்பேன், இயேசுக்காக வாழ்வேன். எது கடினம்? நம்ம வீரவசெல்லாம் பேசலாம். நான் ரத்த சாட்சியா ஈஸி, அது ரொம்ப ஈஸி. ஒரே சுடு தான், தப்பாக சொல்ல. சார்லி ஒரே இல்லை சரிங்களா, எங்கே போயிட்டாரு? ஆமாம், இனி கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. இப்போ யார் வாழ்ந்து காக்கணும்? அவங்க ஒய்ஃபு அதே பாதையில் அவங்களுக்கு இயேசுக்காக என்ன செய்யணும்? வாழ்ந்து காக்க. ஆமீன் சொல்லாமா? ஸோ டு லிவ் ஃபார் காட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் டைங் ஃபார் காட். அல்லையா சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? ஆமாம், எழுந்திருக்கலாமா? ஆண்ட சமூகத்தில் எத்தனை பேர் புரிந்தது? நான் உப்பாக வெளிச்சமாக இருந்து கனி கொடுத்து நானும் சீக்கிரத்திலே கீழ்ப்படுத்தி சரிங்களா இந்த பூமியை ஆளுகை செய்கிற ராஜாக்களாக ஆசாரியர்களாக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி வல்லமையும் மகிமையும்
வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை தட்டி பிரித்தெடுத்தீர் வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் சொல்லுங்க வல்லமையும் ரிஷபஹர துருதுரு மஹர கரதர பாபா மகிமையும் தகப்பனே உமக்கு தானே மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமா பரவிடுவே மலர்ந்திடுவே. சொல்லுங்க ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை மனமாய் படர்ந்திடுவே. ஒரு முறை சொல்லுவோம் இந்த மாதத்துல என் வாழ்க்கை உப்பு போல வெளிச்சம் போல பரவிடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபோனம் மரம் போல் படர்ந்திடுவே. சொல்றீங்களா? லீலி மலர் போல் மலர்ந்திடுவே கர்த்தரின் சமூகம் கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாமே இதயத்திலே கர்த்தரின் சமூகம் பனி துளி போல் காலமெல்லாமே இதயத்திலே மலர்ந்திடுவே. சொல்லுங்க கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த மாசத்துல நீங்க போகிற இடங்கள் எல்லாம் பரவிடுவே வாசனை வீச செய்வார். அல்லேலூயா. மகிமையும் சேர்ந்து சொல்லுங்க தகப்பனே உமக்கு தானே. உங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படுகிற நாட்கள் வல்லமையும்
கேட்குறீங்க? சமூக இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நான் செய்திட அரசராக உங்களை என்னையும் ராஜாக்களாக ஆசாரியராக ஆளுகை செய்ய சொல்லுங்க. அரசராக குருவாக ஏற்படுத்தினேன். ஆளுகை செய்ய சொல்லுங்க. ஆளுகை செய்ய அரசராக சொல்லுங்க. குருவாக ஏற்படுத்தினீர். ஆளுகை செய்ய வல்லமை. நல்ல ஆவியில நிறைவு, நல்ல முழு நிறைவோடு கூட போங்க. இந்த காலை வேளை வீட்டுக்கு Lord fill me out. தகப்பனே தகப்பனே உமக்கு தானே ரிஷமஹரதர கரமம வல்லமை. Oh, thank you Jesus. மகிமையு தகப்பனே உமக்கு தானே. நல்ல கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்னை ஆளுகைக்குள்ளாக ஓ ஹல்லேலூயா அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எழுந்து போன அந்த ஆளுகையை, எழுந்து போன அந்த கீழ்ப்படுத்துதலை கர்த்தர் எனக்கு இந்த மாதத்து முதல் என்னை அபிஷேகிக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் கனி கொடுத்து ஓ ஹல்லேலூயா பெருகி நிரப்பி ஹல்லேலூயா கீழ்ப்படுத்தி சகல வெற்றி ஆளுகை செய்ய இது உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, அந்த அதிகாரத்தை நீர் எங்களை கொடுத்திருப்பதற்காக நன்றி. எங்களை ஆளுகை செய்ய அரசராக குருவாக எங்களை ஏற்படுத்தினதுக்காக நன்றி. கரங்களை அசைத்து சொல்லுங்க. எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக டிக்ளேர் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைன்னு சொல்லாதீங்க. ஓ ஹல்லேலூயா. பாவியிலும் பிரதான பாவி சொன்னா எதுக்கு? அவருடைய அன்பையும் அவருடைய காரியத்தை. அதெல்லாம் தொடர்ந்து நான் பாவின்னு சொல்லுதுக்குள்ள கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராக நான் நீதிமானாய் மாற்றப்பட்டுகிறேன். உங்க நாவு அறிக்கை செய்யணும். நீங்க அறிக்கை செய்ய செய்ய வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை ராஜாவாய் ஹல்லேலூயா ஆசாரியராய் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு சரணத்தை சொல்லி கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும். அரசராக குருவாக ஏற்படுத்தினீர். ஆளுகை செய்ய அமே அரசராக அமே குரு இருக்க உப்பாக வெளிச்சமாக இருக்க இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அடியேனையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடு கூட அவருடைய ஆளுகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். சத்தமா சொல்லுவோம். மாறலாதா இயேசுவே சீக்கிரவா. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வாதம். சேர் மாத்திரம் அப்படியே எடுத்துருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. மாலை இருக்காது நமக்கு ஆராதனை. நாளைக்கு மதுரை ஆண்கள் முகாம் போகிறவங்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ சொல்லுங்கள், நம்ம அதுக்காக பேசுவோம்.